காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் பண்ணக்கூடிய காமனான தப்பு என்னன்னா, பிரெயின ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸா கன்சிடர் பண்றாங்க. பிரெயின் இஸ் நாட் எ ஸ்டோரேஜ் டிவைஸ், இட் இஸ் அனலைசிங் டிவைஸ். அப்ப எப்படி சார் பிரெயின ஸ்டோரேஜ் டிவைஸா கன்சிடர் பண்ணாம எல்லாத்தையும் மக்கப் பண்றது? எல்லாத்தையும் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்தையும் நீங்க நோட்ஸா மாத்தி வச்சுக்கிட்டாலே போதும். அப்ப நோட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கு. இப்ப நீங்க எடுத்த நோட்ஸை வச்சு உங்க பிரெயின் அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணும். நோட்ஸ் எடுக்கிறத ஏன் எல்லாரும் வலியுறுத்துறாங்க அப்படின்னா, அதாவது ரைட்டிங் பிராக்டிஸ் மட்டும்தான் சப்கான்சியஸ் மைண்டோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் வச்சு நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அது கண்டிப்பா 100% சக்சஸ் ஆகும். அப்ப நீங்க எழுத 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 பிரெயினுக்கான ஸ்ட்ரெயினும் கம்மியாகுது. உங்க சப்கான்சியஸ்ல எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இப்ப நீங்க எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் ரொம்ப அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணி அந்த எக்ஸாம் சக்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்கு. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.